இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஆல்டர், பலிபீடம். நம்முடைய தலைப்பு என்னென்னா பலிபீடம். வேதத்தை நீங்கள் பார்க்கும்போது அநேகர் பலிபீடம் கட்டியிருக்கிறாங்க. அப்படி பலிபீடம் கட்டினவங்கள நிறைய லிஸ்ட் இருக்குது. அவ்வளோத்தையும் நம்ம பார்க்கறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நாம் இந்த பலிபீடத்தில் முக்கியமான சில காரியங்களை படித்து இன்றைக்கி திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் இந்த பலிபீடத்திலிருந்து என்னென்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த ஆராதனை ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேச ஆண்டவரே, உடைய வல்லமையுள்ள வார்த்தையை கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது அநேகர் பலிபீடம் கட்டியிருக்கிறாங்க. பலிபீடம் கட்டினவர்கள் ஒரு பெரிய லிஸ்டே வேதத்தில் இருக்குது. நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, ஆரோன், யோசுவா எல்லாம் பலிபீடம் கட்டியிருக்கிறாங்க. வசனமெல்லாம் நம்ம படிப்பதற்கு நேரம் கிடையாது. மேலும் ரூபன், காத், மனாசேயின் பாதி கோத்திரம் கட்டியிருக்கிறாங்க. கிதியோன் கட்டியிருக்கிறான், இஸ்ரவேலர் கட்டினாங்க, சாமுவேல் கட்டியிருக்காரு, பாலாக் கட்டியிருக்கிறாரு, சவுல் கட்டியிருக்கிறாரு, தாவீது அங்கே கட்டியிருக்கிறத பார்க்கிறோம். அநேகர் கட்டியிருக்கிறாங்க. சாலமோன், எலியா, ஆசாரியா, உசியா, செருபாபேல், ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. அதே சமயத்தில் அந்நிய பலிபீடம், தேவருக்கு கட்டப்பட்ட பலிபீடங்கள் இடித்தவங்களும் இருக்கிறாங்க. ஆண்டவருக்குன்று பலிபீடம் கட்டினவங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதே சமயத்தில் அந்நிய தேவர்களுக்கு கட்டப்பட்ட பலிபீடங்களை இடித்தவர்கள் கிதியோன், ஆசா, எசேக்கியா, யோசியா எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அநேக பலிபீடங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் வேதத்தில் வாசி பார்க்கும்போது அநேக பலிபீடங்கள் கட்டப்பட்டாலும் 5 பலிபீடங்களுக்கு மாத்திரம்தான் பேரிடப்பட்டது. ஞாபகம் இருக்குதா? ஏதாவது அநேகர் பலிபீடம் கட்டினாங்க, ஆனால் 5 பலிபீடங்களுக்கு மட்டும்தான் பெயரிடப்பட்டது. பெயரிடப்பட்ட 5 பலிபீடங்கள் ஏதாவது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? யோசிச்சு பார்க்க முடியுமா? பெயரிடப்பட்ட பலிபீடங்கள், அநேகர் பலிபீடம் கட்டினாங்க. ஏதாவது பலிபீடம் ஞாபகத்துக்கு வருதா? பெயரிடப்பட்ட பலிபீடங்கள். அந்த பலிபீடத்துக்கு பேர் வச்சாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற மாதிரி பலிபீடத்துக்கு பேர் வச்சாங்க. யார் வச்சா அப்படின்னா 5 பலிபீடங்களுக்கு பெயர் சூட்டப்பட்ட பலிபீடங்கள் வேதத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். அதை தான் சுருக்கமாக அந்த 5 பலிபீடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியத்தை படிக்க இருக்கிறோம். ஞாபகம் இல்லையா? யெகோவா நிசியே அப்படின்னு ஒரு பலிபீடம் கட்டினார். யார் கட்டினா? மோசே கட்டினார் பார்க்குறோம். வேற பலிபீடம் கட்டி பேரிட்டவர்கள் இன்னைக்கு கூட வேத பகுதியில் ஐயா வாசித்தாங்க, ஜெயக்குமார் ஐயா. யார் பலிபீடத்தை வாசித்தோம்? எலியா பலிபீடம் கட்டினா. அதுக்கு பேர் என்ன வச்சார்? இஸ்ரவேல் என்று அதுக்கு பலிபீடத்துக்கு பேர் வச்சார். இப்போ மோசே கட்டின பலிபீடத்திற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டார். இங்கு வாசித்த எலியாவுடைய பலிபீடத்திற்கு அவர் பெயரிட்டது இஸ்ரவேல் என்று ஒரு பேர் அப்படின்னு சொன்னார். பலிபீடத்திற்கு பேர். வேற ஏதாவது பலிபீடம் இருக்குதா? சில பலிபீடங்கள் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, அந்த பேரே நம்ம வாய்க்குள்ள வராது. அப்படி பலிபீடங்களும் வேதத்தில் இருக்கிறத பார்க்கிறோம். யார் கட்டினார்கள்? எதற்காக கட்டினார்கள்? எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான நற்கருணை ஆராதனைக்கு நாம் கலந்து கொள்வதற்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய காரியம், சில பலிபீடங்களை நம்ம கட்ட வேணும். சில ஆல்டர் நாம் கட்டணும். எது கட்டணும் அங்கிறதா நாம் சுருக்கமாக நாம் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக கட்டப்பட்ட பலிபீடம், அது பேர் என்ன தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். ஏல் எலோகே இஸ்ரவேல். அந்த பலிபீடத்துக்கு பேரு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்ற பெயர். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிக்க பார்க்கலாம். ஆதியாகமம் 33:20 வாசிங்க. அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகி இஸ்ரவேல் என்று பெயரிட்டான் என்று வாசிக்கிறோம். ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எலோகே இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பலிபீடத்தை கட்டினது யார் தெரியுமா? யாக்கோபு அந்த பலிபீடத்தை கட்டினார். பலிபீடம் கட்டப்பட்டது யாக்கோபால். அந்த ஏல் எலோகே இஸ்ரவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? எங்க வாசித்து பார்க்கும்போது ஏல் எலோகே இஸ்ரவேல் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் என்று அர்த்தம். ஒவ்வொரு பேருக்கும் வேதத்தில் அர்த்தங்கள் இருக்கிறது தெரியும் இல்லையா?
அப்போ ஏல் எலோகே இஸ்ரேல் என்றால் அவன் அந்த பலிபீடத்தை கட்டி அதுக்கு பேர் விட்டான். அதனுடைய பேர் என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னா இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன், காட் த காட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு அர்த்தம். காட் த காட் ஆஃப் இஸ்ரேல். சரி, இந்த பலிபீடம் எந்த சந்தர்ப்பத்தில் கட்டப்பட்டது, ஏன் யாக்கோபு பலிபீடத்தை கட்டினாரு, ஏன் அதற்கு பேர் ஏல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டார் அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் 32வது அதிகாரம் 33வது அதிகாரத்தில் அவர் வீட்டில் போய் விளக்கமாக படித்து பாருங்கள். அங்கே நம்ம பார்க்க முடியும் ஏன் யாக்கோபு ஏல் பலிபீடத்தை கட்டி ஏல் எலோகே இஸ்ரேல் என்று பெயரிட்டான் என்று பார்க்கும்போது, யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுறதை பார்க்கிறோம். ஒரு ரெக்கன்சிலியேஷன். ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஓடி போனான். ஏசாவை யாக்கோபு 2 தடவை ஏமாத்தினான். ஒன்று அவனுடைய பர்த் ரைட், அவனுடைய பிறப்பு சுதந்திரத்தை, யாக்கோபின் அதாவது அவனுடைய சேஷ்ட பாகத்தை ஏசாவிடமிருந்து யாக்கோபு வஞ்சனையாக பெற்றுக்கொண்டான் இல்லையா. இன்னொரு தடவை தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். 2 தடவை ஏமாத்தினான். அண்ணனை ஏமாத்தினால ஏசாவுக்கு பயந்து யாக்கோபு ஓடி போயிட்டான், மாமா வீட்டுக்கு போனான். அநேக ஆண்டுகள் கழித்து அவன் திரும்பவுமாக ஆண்டவருடைய கட்டளையின்படி தன்னுடைய மனைவி மக்களோடு பிரயாணப்பட்டு வர்றான். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பிரயாணப்பட்டு வரும்போது ஏசா எதிர்த்துட்டு வராரு. 400 பேரோடு வரும்போது யாக்கோபுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. அவன் ஏசாவுக்கு பல வெகுமதிகளை கொடுத்து அனுப்புகிறான். இதில் வாசிக்கிறோம், பார்க்கலாமா? இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் படித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தில், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அப்புறம் அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்த செய்தான். இருவரும் பார்த்தீங்களா, பரம எதிரியா இருந்த சகோதரர்கள் ஏசாவும் யாக்கோவும் ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவானாங்க. இருவரும் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். 11வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் எனக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, ஆகையால் உமக்கென்று கொண்டு வரப்பட்ட காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டான். அவன் என்ன செய்தான்? இந்த சந்தர்ப்பத்தை தான் யாக்கோபு என்ன செய்யறாரு? ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பெயர் விடுறாரு? ஏல் எலோகே இஸ்ரேல் அப்படின்னு பெயர் விடுறாரு. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, ஒப்புரவாகுதலின் பலிபீடம் யாக்கோபு கட்டின பலிபீடம். இட் வாஸ் an altar of reconciliation. ஏசாவும் யாக்கோபும் அங்கு ஒப்புரவானார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் இருவரும் தழுவி முத்தமிட்டு அவருடைய காணிக்கையை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, இந்த காலையில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். பரிசுத்தமான நற்கருணை ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் கட்ட வேண்டிய முதல் பலிபீடம் என்னன்னா, ஏல் எலோகே இஸ்ரேல் என்ற பலிபீடத்தை கட்டணும். என்ன பலிபீடம்? ஒப்புரவாதலின் பலிபீடம். யாரோட ஒப்புரவாகிறது? ஒரு கேள்வி கேட்கலாம்ல நீங்க. யாரோடு ஒப்புரவாக வேண்டும்? வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகணும். அடுத்தது தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாகணும். இந்த வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் சொல்றார், நீ காணிக்க வைக்க முன்னால என்ன செய்ய? ஆமாம், உன் சகோதரர் ஒப்புரவாயிட்டு நீ வா அப்படிங்கிறார். இந்த நற்கருணை ஆராதனை, இந்த கம்யூனியன் சர்வீஸ் இஸ் a சர்வீஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். எதுக்காக நற்கருணை, இந்த பரிசுத்த நற்கருணை ஆராதனை வைக்கிறோம், அதில் பங்கு பெறுறோம்? ஏன் இந்த ராபோச்சனம் அப்படின்னா, நம்ம ஆண்டோரோடு ஒப்புரவாக வேண்டும், நம்முடைய சக மனிதரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று பார்க்கிறோம். ஏசாவும் யாக்கோவும் ஒப்புரவானால உண்டாக்கப்பட்ட அந்த பலிபீடத்திற்கு பேர் தான் ஏல் எலோகே இஸ்ரேல் என்று ஒப்புரவாகுதலின் பலிபீடம். இன்று நாமும் ஆண்டோடைய சமூகத்தில் முதலாவது ஆண்டரோடு ஒப்புரவாக வேண்டும், நம்முடைய சகோதரர்களோடு ஒப்புரவாக வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கும் போது இந்த 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கிற முக்கியமான ஒரு வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சத்தமாக படிக்கணும். என்ன படிக்கிறோம்? வாசிக்க பார்க்கலாம். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக
ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள். முதல் வசனம் யாரோட ஒப்புரவாகிறது? நம்முடைய சக பிரதரோட, சகோதரர்களோடு. ரெண்டாவது பவுல் சொல்றாரு, நீங்க யாரோட ஒப்புரவாங்க? தேவனோட ஒப்புரவாங்க. ஒப்புரவாகுதலின் பலிபீடம் ஏல் எலோக இஸ்ரேல் என்று பெயரிடப்படுவதாக என்று சொல்லி அதுக்கு பெயரிட்டார் இல்லையா? இன்னைக்கு நம்ம கட்ட வேண்டிய முதல் பலிபீடம் ஏல் எலோக இஸ்ரேல், ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். நமக்கு யாராவது மனஸ்தாபம் இருந்தால் அவங்க காலத்தான் போய் கழுவணும், ஃப்ரெண்ட்ஸ் காலை போய் கழுவிட்டு இருக்கக்கூடாது. யாருக்கு மேலே உங்களுக்கு பிடிக்கலையோ, சகோதரிகளோ சகோதரனோ, ஐ எம் வெரி சாரி, நமக்கு இருக்கிற மன வருத்தங்கள்லாம் போயிடட்டும், கைகுலுக்கி ஒப்புரவாகி ஒரு கால, அதுதான் ராபோச்சந்துட்டு முக்கியமான நோக்கம் என்பதை நீங்கள் மறந்துடாங்க. மனுஷரோடு ஒப்புரவாகணும், அப்புறம் தேவனோடு. இன்னொரு வசனம் வாசிக்கிறோம், 1 கொரிந்தியர் 7:11 என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பார்க்கலாம். பிரிந்து போனால் புருஷனோடு குடும்பத்தில் ஒப்புரவாகணும். கணவன் மணி சண்டை போட்டு இங்கே வந்து ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து ராபோஜன பரவில் அர்த்தம் இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை. அப்போ இங்கே வாசிக்கிறோம், குடும்பத்தில் புருஷனோடு ஒப்புரவ வேண்டும், மனைவியோடு ஒப்புரவ வேண்டும், பிள்ளைகளோடு ஒப்புரவ வேண்டும், தகப்பன் தாயோடு ஒப்புரவ வேண்டும். இதெல்லாம் ஃபேமிலி ரெக்கன்சிலியேஷன். 3 விதமான ஒப்புரவாக பார்க்கிறோம். ரெக்கன்சிலியேஷன் வித் காட், ஆண்டோரோடு ஒப்புரவாகுதல். ரெக்கன்சிலியேஷன் வித் யுவர் பிரதரன், மற்ற சகோதரர்களோடு ஒப்புரவாகுதல். 3வது ரெக்கன்சிலியேஷன் வித் ஃபேமிலி மெம்பர்ஸ். மனத்தாங்கல இருக்கிறது, கசப்பு, வஞ்சனை, துரோகம், குரோகம் என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறோம். அப்போ எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, மனுஷன் ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறத பார்க்குறோம். சரி, அதனால் முதலாவது கட்டப்பட வேண்டிய ஒரு பலிபீடம் என்னன்னா, என்ன பலிபீடம்? என்ன பலிபீடம்? ஏல் எலோக இஸ்ரேல் கட்டுவோம். பி ரெக்கன்சைல், ஒருவர் ஒப்புரவாகுவோம், ஆண்டுடைய பந்தியில் சேருவோம். ரெண்டாவது பேரிடப்பட்ட ரெண்டாவது பலிபீடம் என்னது? யெகோவா ஷாலோம். யார் கட்டினது இந்த பலிபீடத்தை? கிதியோன் கட்டினார். இந்த பலிபீடத்தை கிதியோன் கட்டினார். வாசிக்க பார்க்கலாம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அப்னேரியின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கிதியோன் பேரிட்டான், அதுக்கு பேரு யெகோவா ஷாலோம். ஏன் கிதியோன் அங்கே அந்த யெகோவா ஷாலோம்னு பேரிட்டான்? வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த பிளேஸ்? அந்த இடத்துடைய முக்கியத்துவம் என்ன? ஏசாவும் யாக்கோபும் ஒப்புரவானால ஏல் எலோகே பலிபீடம் கட்டப்பட்டது. கிதியோன் எதுக்கு பலிபீடம் கட்டினா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம வாசித்து பார்க்கலாமா? அப்பொழுது கிதியோன் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு என்ன சொன்னான்? ஐயோ கர்த்தராய் ஆண்டவரே, நானும் கர்த்தருடைய தூதரை முகமுகமாக கண்டேன். தரிசனத்தின் பலிபீடம் இஸ் ஆல்டர் ஆஃப் விஷன். ஒரு தரிசனத்தின் பலிபீடத்தை கட்டுறான். அப்போ யெகோவா ஷாலோம் என்றால், ஷாலோம் என்றால் சமாதானம். உனக்கு சமாதானம் ஆண்டவர் சொன்னார். ஏனென்றால் அவன் எந்த இடத்துல ஆண்டவருடைய தூதனை கண்டானோ அங்கு ஒரு பலிபீடம் கட்டினார். இங்கே வாசித்த பிரகாரமாக ஐயோ கர்த்தராய் ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை என் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிடுறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, கிதியோன் கட்டினது என்ன பலிபீடம் அப்படின்னா, நீங்கள் வாசி பார்க்கும்போது தேவன் தரிசனமான இடத்திற்கு கிதியோன் பேர். அது தரிசனத்தின் பலிபீடம், அது ஒப்புரவாகுதலின் பலிபீடம். ஏல் எலோக இஸ்ரேல். இந்த பலிபீடம் யெகோவா ஷாலோம், அது தரிசனத்தின் பலிபீடம் அப்படின்னு பார்க்குறோம். வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகர் தரிசனம், ஆண்டோடைய தரிசனம் பெற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் தரிசனம் பெற்றிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ஒருவருடைய தரிசனத்தை நம்ம பார்க்க முடியும். ஏசாயாவுடைய தரிசனம் 6வது அதிகாரம், ஏசாயா 6வது அதிகாரம் முழுவதும் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஏசாயா ஒரு தரிசனத்தை காண்க பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு? கிதியோன் என்ன சொன்னா? ஐயோ அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. தரிசனத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம், ஒரு பயபக்தி வரதை பார்க்குறோம். அவர் ஐயோ ஆண்டோடைய தூதனை கண்டேன் அப்படிங்கிறாரு. இங்கே ஏசாயா என்ன சொல்றாரு? அப்பொழுது நான் ஐயோ
அதமானேன். நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவிலே வாசமா இருக்கிறேன். சேனையில் கர்த்தராகிய ராஜாவே, ராஜாவை அப்படின்னு சொல்றார். ஐயோ, நான் அதமாயிட்டேன். அந்த தரிசனம், கிதியோன் கட்டின அந்த பலிபீடம் தரிசனத்தின் பலிபீடம். இட்ஸ் a vision of altar. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்ட வேண்டிய 2வது பலிபீடம் இந்த விஷன் ஆஃப் ஆல்டர். என்ன அப்படின்னு சொல்லும்போது, தரிசனத்தின் பலிபீடத்தில் நம்ம ஆண்டவருக்கென்று முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய நிலைமையை உணர்ந்து பார்க்கணும். கிதியோன் உணர்ந்து பார்த்தான், ஏசாயா உணர்ந்து பார்க்குறாரு. ஏசாயாவுடைய தரிசனத்தை இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இதெல்லாம் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இதில் 6வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தில் படித்து பாருங்கள். அப்படி தரிசனத்தை பார்த்தீங்கன்னா வித்தியாசமான தரிசனமாக இருக்கும். என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பார்க்கலாம். ஒரு மேல் நோக்கிய தரிசனம், அப்வர்ட் விஷன். ஆண்டவரை பார்க்குறாரு ஏசாயா. 2வதாக உள் நோக்கிய விஷன், தன்னை பார்க்குறாரு. நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அப்படிங்கிறாரு. 3வது வெளிநோக்கிய தரிசனம், மற்றவங்களை பார்க்குறாரு. நான் அசுத்த உதடுள்ள மனுஷனுடைய மத்தியில் வாசம் பண்ணுறேன்னு, ஐயோ நான் அசுத்தமானவன், நான் மாத்திரமல்ல நான் இருக்கிற இடமா அசுத்தமானது என்று உணர்ந்து கொள்வதை பார்க்கிறோம். 4வதாக பாவ அறிக்கை சொல்றார். நான் அசுத்தமான மனுஷன், ஐ am a man, sinful man, ஒரு பாவ மனுஷன் அறிக்கை செய்கிறார். அப்புறம் என்ன தரிசனம்? சுத்தமாக்கப்பட்ட தரிசனம். அப்போதான் தேவதூதன் தழலை வச்சு என்ன செய்கிறாரு? உடைய நாக்கில் வச்சு சுத்தமாக்கிறத பார்க்குறோம். சுத்தமாக்கப்பட்ட ஒரு தரிசனம் என்ன பார்க்குறோம்? ஊழியத்தின் அழைப்பின் தரிசனம். அந்த தரிசனம் முடிஞ்ச உடனே தான் ஆண்டவர் கேட்குறாரு, என்னுடைய காரியமாக யார் போவா? என்னை ஊழியத்தை செய்ய யார் போவா? இட்ஸ் a vision of commission, ஊழியத்திற்கான அழைப்பு. கடைசியில் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா என்ன சொன்னார்? என்ன அனுப்ப ஆண்டவரே, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த ஏசாயாவுடைய தரிசனத்தில் இத்தனை விதமான தரிசனங்கள் இருக்கிறத பார்க்குறோம். அவருடைய உள்நோக்கி மேல் நோக்கிய தரிசனம், உள்நோக்கிய தரிசனம், வெளிநோக்கிய தரிசனம், பாவ அறிக்கையின் தரிசனம், சுத்தமாக்கப்பட்ட தரிசனம், சூழிய அறிக்கையின் தரிசனம், அர்ப்பணிப்பின் தரிசனம். ஏசாயாவுடைய உதட ஆண்டவர் தொட்டது போல, எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய உதட்டை மாத்திரமல்ல, நம்முடைய எல்லா உறுப்புகளையும் ஆண்டவர் தொட வேண்டும் என்று நாம் ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை தொடும், என் கண்களை தொடும், என் காதுகளை தொடும், என் இருதயத்தை தொடும், என் கையை தொடும், முழங்காலை தொடும், கால்களை தொடும். ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். இன்னும் முழங்கால் சரியானபடி முடங்கலை, என் முழங்காலை தொடும், முழங்கால என் அனுபவத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, என் கைகள் இன்னும் நான் உமக்கு உண்மையான காணிக்கை நான் செலுத்தலை, இன்னும் நான் பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்கிறேன், என் கையை தொட ஆண்டவரே. அந்த அந்த தெருக்கிற எரிகிற நெருப்பு தொடும், என்னுடைய கண்களை தொடும், என் இருதயத்தை தொடும். ஆண்டவத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். இது 2வது பலிபீடம். பேர் என்ன? பேர் என்ன? மறந்துடாதீங்க. முதல் பலிபீடம் ஏல் எலோகே இஸ்ரேல். 2வது பலிபீடம் யெகோவா ஷாலோம். சரி, 3வது பலிபீடம் அது பேர் என்ன? ஏத். ஆங்கிலத்தில் 2 எழுத்து தான், ED, எத் அப்படின்னு தான் வரும். ஏத் என்ற பலிபீடத்தை யார் கட்டினாங்க? வாசித்து பார்க்கலாமா? 22வது அதிகாரம் 54வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? வாசிக்க பார்க்கலாம். கர்த்தரே தேவன் என்பதற்கு இந்த பீடம் நமக்கு சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு என்ன பேர் விட்டாங்களா? ஏத் என்று பேர். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குல்ல, ஒரு பேரே ரொம்ப ஏத் என்று பேர் விடுற மாதிரி ரொம்ப ஷார்ட்டான நேம், குறுகலான நேம் பார்க்குறோம். இதனுடைய கதையை நீங்கள் படித்து பார்க்கணும். அந்த யோசுவாவுடைய புத்தகத்தில் 22வது அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டில் படித்து பாருங்கள் என்ன சம்பவம். அதாவது இங்கு வாசித்த பிரகாரமாக ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் இன்னும் மனாசே புத்திரருடைய பாதியும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. அவங்க யோர்தான் கரையில் அங்கே இருந்தாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, மற்ற எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, நாட்கள் செல்ல செல்ல அவருடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தொடர்பு இல்லாமல் போகும். இது யாருடைய இது அவங்களுக்கு நமக்கு தொடர்பு இல்லாமல் போகும். ஒருவேளை அவங்க சொல்லலாம்,
உங்களுடைய கடவுள் இங்கே நீங்கள் ஆலயத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லலாம். எனவே நம்ம என்ன செய்யணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக ஒரு பீடம் ஒன்று கட்டுவோம் அப்படின்னு ஒரு பீடத்தை கட்டினாங்க. யார் கட்டினா? மனாசே, காத், ரூபன் ஒரு பீடம் கட்டினாங்க. இதை மற்ற எல்லா இஸ்ரவேலரும் பார்த்தாங்க, சண்டைக்கு வர ஆரம்பிச்சாங்க. நீங்கள் எப்படி பீடம் கட்டினாலும், ஏற்கனவே ஆண்டவருக்கென்று ஒரு பலிபீடம் கட்டி இருக்கிறோம். அந்த பலிபீடத்தில் தகன பலி, சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி எல்லாம் பலியிட்டு இருக்கையில நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி நீங்கள் ஒரு பீடத்தை கட்டலாம் அப்படின்னு யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்படி யுத்தத்துக்கு வரும்போது தான் இந்த மனாசே, காத், இவர் ரூபன் புத்திரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தகன பலியிடுவதற்காக இந்த இதை கட்டலை, இது ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருடைய பரிசுத்தமான பலிபீடத்துக்கு விரோதமாக நான் பலிபீடம் கட்டலை. இது எங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள் பிற்காலத்தில் ஒருவரை ஒருவர் நினைக்க வேண்டும், நம்முடைய சந்ததியார் நம்மளை மறந்து போகக்கூடாது, அதற்காக ஞாபகத்திற்காக கட்டப்பட்ட ஒரு பீடமே தவிர இது ஆண்டோடைய பலிபீடத்தின் சாயலாக தான் இருக்குது, ஆனால் ஆண்டோடைய பலிபீடத்திற்கு எதிரானதல்ல என்று சொல்லி அவங்க ஒப்புரவானாங்க. இல்லைன்னா அன்றைக்கி ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும். இந்த 3 கோத்திரத்திற்கும் மற்றவர்களுக்கும் பெரிய இஸ்ரவேலுக்கும் சண்டை நடந்திருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை தடுத்து வாசி பார்க்கும்போது உங்களை எல்லாம் விளங்கும், தடுத்து நிறுத்தினாங்க. அப்போ அங்கே ஒரு சமாதானம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் இந்த 3 ரூபன் கோத்திரம், காத் கோத்திரம், மனாசேயுடைய பாதி கோத்திரம் சேர்ந்து என்ன கட்டினாங்க, ஏத் ஒரு பலிபீடம் கட்டி என்ன பேர் விட்டாங்க, ஏத். அங்கே கட்டின பீடத்திற்கு ஏத் என்று பெயரிட்டாங்க. என்ன அர்த்தம்? கர்த்தர் சாட்சி, கர்த்தர் சாட்சி. God is our witness சொன்னாங்க. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்கணும். நம்ம கட்ட வேண்டிய ஒரு 3வது பலிபீடம் என்னென்னா, ஆண்டவருக்கென்று கட்ட வேண்டிய ஒரு பலிபீடம். ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் சாட்சியாக இருக்கிறார், இந்த காரியங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார் என்று ஆண்டவருக்கு சாட்சி. நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா? அதான் முக்கியமான கேள்வி. நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறோமா, என் வாழ்க்கை சாட்சியாக இருக்கிறதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். ஏத் என்ற பலிபீடத்தை அவள் கட்டினாங்கன்னு பார்க்குறோம். 4வது பலிபீடம் என்ன பலிபீடம்? யெகோவா நிசி. நமக்கு நல்லா தெரியும் யெகோவா நிசி யார் கட்டினது? மோசே கட்டினா. எப்போ கட்டினாங்க? அமலேக்கியரோடு மோசே அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். யோசுவா பட்டயத்தை எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களோ கூட அமலேக்கியரோடு போர் தொடுத்து கொண்டிருக்கிற நேரம் மோசேயின் கை உயர்ந்த போது யார் ஜெயித்தார்கள்? இஸ்ரவேல் ஜெயித்தாங்க. மோசேயின் கை தளர்ந்து கீழே வந்தபோது அமலேக்கியர் ஜெயித்தாங்க. இதில் வெற்றியில் தான் அவர் கட்டினார், ஒரு பலிபீடம் கட்டினார். என்ன பேர் இருக்கு? யெகோவா நிசி. என்ன அர்த்தம்? வெற்றி கொடி, வெற்றி கொடி. இன்னைக்கு நீங்களும் நானும் கட்ட வேண்டிய 4வது பலிபீடம் யெகோவா நிசி. என் வாழ்க்கையில் நான் வெற்றி உள்ளவனாக இருப்பேன், பாவத்தின் மேல், உலகத்தின் மேல், சாத்தான் மேல் வெற்றி கொள்வேன், என்று வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒருத்தனை பண்ணி இந்த பரிசுத்தமான நற்கரண ஆராதனையில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். நான் ஆண்டவருக்கென்று வாழ்வேன், என் வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் ஜெயங்கொள்ளுகிறவனாக இருப்பேன். யெகோவா நிசி என்ற பலிபீடத்தை கட்ட வேண்டும். கடைசியாக 5வதாக ஒரு பலிபீடத்தை பார்க்கிறோம். அது என்ன பலிபீடம்? என்ன பலிபீடம்? பேர் என்ன? சரி, யார் கட்டினது? எலியா கட்டினார். எங்கே கட்டினார்? கர்மேல் பர்வத்தில் கட்டினார். கர்மேல் பர்வத்தில் எலியா கட்டினார். என்ன எப்படி கட்டினார்? 12 கல்லை வச்சு ஏற்கனவே இருந்து உடஞ்சி போன ஆண்டோடைய பலிபீடத்தை செப்பனிட்டு அதுக்கு பேர் விடுறாரு. என்ன பேர் விடுறாரு? இஸ்ரேல் பேர் விடுறாரு. இல்லை, இந்த வசனத்திற்கு வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். வசனம் பூரா வாசி பாருங்க, நமக்கு நேரம் இல்லை. எலியா பலிபீடம் கட்டினான். இஸ்ரேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? யாக்கோபுன்னா என்ன அர்த்தம்? எத்தன். ஆப்போசிட்டா ஆண்டவர் பேரை மாத்தினார். இஸ்ரவேல். இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய இளவரசன் அப்படின்னு அர்த்தம். அதாவது he shall be prince of God, ஆண்டவருடைய இளவரசன் என்று அதுக்கு பேர். எனக்கு அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளே, கர்மேல் பர்வதத்தில் அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேல் என்று பேரிட்டாராம். ஆண்டவருடைய இளவரசன் பேர். இன்னைக்கு நம்மெல்லாம் யார் தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள். நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய
ஒரு பாக்கியம் கொடுத்து அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் என்ற பலிபீடம் கட்டும்போது நான் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறேனா, நான் ஆண்டோர் பிரியமாக இருக்கிறேனான்னு யோசிச்சு பாருங்க. எப்படி பிள்ளைகள் தகப்பன் தாய்க்கு பிரியமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதே போல் நாம் ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கிறோமா? ஆண்டவர் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, என் பிரியமானவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஞாபகம் வருதா? தானியேலை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரா? நீ எனக்கு பிரியமானவன் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? உங்கள் பேரை போட்டு சொல்லி பாருங்க, இவன் பிரியமானவன், என் மகா பிரியமானவன் சொல்ல முடியுமா? அதான் முக்கியமான காரியம். இளவரசன், பிரின்ஸ் ஆஃப் காட். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த கால நேரத்திலும் நம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் இந்த 5 பலிபீடங்கள், வேதத்தில் பேரிடப்பட்ட 5 பலிபீடங்கள் இதான். மற்ற எல்லா பலிபீடங்களும் பேர் கிடையாது. ஞாபகம் வச்சிருங்க. என்ன யாரு கேட்டாலும் எந்த ராத்திரி கேட்டாலும் சொல்லணும். முதல் பலிபீடம் ஏல் எலோஹி இஸ்ரேல். 2வது பலிபீடம் யெகோவா ஷாலோம். 3வது பலிபீடம் ஏத். 4வது பலிபீடம் யெகோவா நிசி. 5வது பலிபீடம் இஸ்ரேல். நீ பலிபீடத்தை கட்டுவோம், ஒப்புரவாவோம், ஆண்டோட பிள்ளைகளாக மாறுவோம். நம்முடைய உதடெல்லாம், நம்முடைய சரீரத்தை ஆண்டோட சமூகத்தில் ஆண்டவர் இதெல்லாம் சுட்டறிங்க, பழைய பாவ தன்மையில் என்னை விட்டு போகணும்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் வருவோம். முற்றிலுமாக ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், பலிபீடத்தில் ஒப்பு கொடுப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். அடியேனை சிறு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவீர். ஆண்டவர் சமூகத்தில் இந்த கல்வாரி பலிபீடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பவுல் சொன்ன மாதிரி, நான் சிலுவையில் அறையுண்டேன். இந்த ஆராதனைக்கு வரும்பொழுதாக பலிபீடத்தை கட்டுவோம். ஒப்புரவாதல் பலிபீடத்தை கட்டி ஒப்புரவாகி ஆண்டவரோடும் மனுஷர்களோடும் குடும்பத்திலும் ஒரு ஒப்புரவாகுதல் பண்ணி ஆண்டு சமூகத்துக்கு வருவோம். ஏல் எலோக இஸ்ரேல் பலிபீடம் கட்டுவோம். யெகோவா ஷாலோம் பலிபீடத்தை கட்டுவோம். தரிசனத்தின் பலிபீடம் ஏத் பலிபீடத்தை கட்டுவோம். யெகோவா நிசி என்ற பலிபீடத்தை கட்டுவோம். கடைசி பலிபீடம் என்னது? இஸ்ரவேல்.